அதில் 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டதுன்னு சொன்னுவது அந்த ஹிஜ்ரா காலண்டரை வைத்து தான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனில் சொல்கிறான். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து. வானத்தையும் பூமியை படைச்ச உடனேயே இந்த மக்கள் கூட்டம் இல்லை, அன்னைக்கே இந்த காலண்டரை எழுதக்கூடியவர்களும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அதை பின்பற்றிட்டு வந்திருக்கிறான், அதை தான் அறிவிப்பு செய்கிறான். அப்போ அன்னைக்குலேருந்து அல்லாஹ் தஆலா அந்த காலண்டர் உருவாக்கிட்டான். என்னைக்கு ஆரம்பிச்சானோ அன்னைக்குலேருந்து தேதி 1, தேதி 2, மாதம் 1, அப்படிமா வருஷம் 1 அப்படின்னு பல ஆயிரங்கள் வருஷங்களாக முடிந்த பிறகு அல்லாஹ் தஆலா அந்த அந்த வருஷத்துடைய விஷயத்தையும் குர்ஆனில் சில விஷயங்களில் சொல்லி காட்டுறான். அப்போது இந்த வானத்தையும் பூமியையும் என்னைக்கு படித்தானோ அன்னைக்குலேருந்து அல்லாஹ் தஆலா கணக்கு தான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் பார்த்து தான் பூமியை பார்த்து தான் வானத்தையும் பூமியும் கணக்கு பார்த்து ஆதம் ஒன்று தான் உலகத்தில் இருந்தார். அவர் தான் இந்த காலண்டர் ஆரம்பிச்சாரா? ஆதம் மதத்துக்கு முன்னாலே ஆரம்பிக்கலையா? இல்லை, இருந்துச்சு. அதனால் கணக்கு அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஒளியும் செயல்படுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் எந்த தடையும் இல்லாத காரணத்தினால் அந்த தடை உத்தரவை மீறி நாங்கள் ஹராமோ ஹலா இப்படி அப்படின்னு சொல்லுவதற்கு எங்களுக்கு உத்தரவில்லை. அல்லாஹ் ரசூலும் காட்டி தந்த முறைப்படிக்கு நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்து கொள்வதற்கு நமக்கு அனைவருக்கும் ஒருமித்த கருத்தோடு இங்கே எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்திற்கு நாங்கள் ஒருமித்த கருத்துக்கு வருவதற்காக அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளங்களை விசாலமாக்கி தருவானா என்று கூறி என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்களே, அவர் ஷபீர் அவர்கள் நம்முடைய கவனத்துக்கு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடியவர்கள் அந்த கேள்வியை, அதாவது கணிப்பில் படி செயல்படுவதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ தடை இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டார். கணித்து செல்வதற்கு அல்லாஹ் தடுத்திருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்கிறாங்களா என்று கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியையும் நம்ம நிச்சயம் பின்னால் வரக்கூடியவர்கள் கவனத்தில் கொண்டு அதையும் சரியான பதில் தயாரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுவரை நாம் அமைதியான முறையிலே நம்முடைய அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன விஷயங்களை பற்றி நாம் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்லாஹ் தஆலா இது பரக்கத்து செய்ய வேண்டும். அசாத் உமரி நம்பர் 9. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு முன்னால் பேசிய அனைத்து சகோதரர்களும் நோன்பு என்பது கணக்கினுடைய அடிப்படையில் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்தில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை இன்னும் சொல்லப்போனால் ஒரே கருத்தை பல நபர்கள் பல கோணங்களில் வச்சுட்டு போனாங்க. காலையிலேருந்து பேசிய நபர்களில் முதல் நபர் நான். ஏன்னாக்கா இவ்வளோ நேரம் சொன்னவங்க எல்லாம் கணக்கினுடைய அடிப்படையில் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் நான் உங்களுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை பிறையை பார்ப்பதில் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய கருத்தில் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கேட்கும் பொழுது நல்ல ஒரு திறந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ள ஒரு நல்ல எண்ணத்தில் கேளுங்க. நாம் சொல்லக்கூடிய கருத்துக்காக வேண்டி நாம் சொல்லக்கூடிய கருத்து தான் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து வெளியில் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கின்றது என்று சொல்லப்படக்கூடிய கருத்தில் மட்டும் நாம் நிற்க வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முடிவை ஒரு தீர்வை தருவான். எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு முன்னால் பலர் பேசினாங்க. அந்த பேசக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை என்று சொல்லப்படக்கூடியதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்களா, அவங்க பார்த்தாங்களா, அல்லது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய சூமுலி ருயத்திஹி வ அஃப்திருலி ருயத்திஹி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசகங்களில் எங்காவது பார்க்க சொல்லி கட்டளை என்பது இடப்பட்டிருக்கின்றதா என்று சொல்லப்படக்கூடிய கருத்துக்கு வாதத்திற்கு இந்த ரா என்று சொல்லப்படக்கூடிய வாசகம் பல தரப்பட்ட அர்த்தத்தில் வருகின்றது. ஒன்று அகக்கண்ணு, இன்னொன்று புறக்கண்ணு. இந்த அகக்கண் என்று சொல்லப்படக்கூடிய கருத்தில் தான் இதுவரைக்கும் வந்திருக்கின்றது என்று சொல்லப்படக்கூடிய கருத்தில் எல்லாரும் முன்னால் வச்சுட்டு போனாங்க. ஆனால் நான் அந்த எல்லா கருத்துகளும் பொய்யானது, மார்க்கம் என்பது அகக்கண் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை அங்கே பயன்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆதாரங்கள் முன்னால் கொண்டு வந்திருக்கேன். முதல் விஷயத்தை கேளுங்க. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்தார்களா என்று பார்ப்பதற்கு முன்னால் பிறைக்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அஹில்லா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். யஸ்அலூனக அனில் அஹில்லா. இந்த அஹில்லா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையே எதை குறிக்கிறது தெரியுங்களா? இதுக்கு 2 வகையான அர்த்தங்கள் டிக்ஷனரியில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று முஞ்சிதில் ஒரு அறிவிப்பு, ஒரு தாரிஃப், ஒரு விளக்கம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லகுவினுடைய அர்த்தம், அதாவது டிக்ஷனரியினுடைய அந்த இது எப்படி மாறியது,
எதற்காக வேண்டி இது வந்து இப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிறத வந்து 2 இடத்துல வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ முதல் கருத்து நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். லஹ்வியினுடைய அர்த்தப்படி, அதாவது வந்து இந்த டிக்ஷனரியில் உள்ள அந்த கருத்துப்படி, அஸ்லு இஸ்தஹல்ல மினல் இஹ்லாலி அல்லதி ஹுவ ரஃபஉ ஸௌத் இன்த ருயத்திஹி. ஹிலால் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை அசலில் வந்து என்ன என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால், பிறையை பார்க்கும் பொழுது, நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ருயத் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு கண்களால், அதாவது வந்து நேரான வெளியில் உள்ள வெளிச்சமான இந்த கண்களால் பார்ப்பது என்ற அர்த்தத்துக்கு தான் வந்து இந்த ஹிலால் என்பது சொல்லப்படுகின்றது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். ஹிலால் என்று சொல்வதற்கு அசலில் வந்து எதை சொல்லப்படும் என்று சொன்னால், எப்பொழுது நீங்கள் பிறையை உங்களுடைய கண்களால் பார்க்கின்றீர்களோ பார்க்கும் பொழுது உங்களுடைய சப்தத்தை உயர்த்துவதற்கு பெயர் தான் ஹிலால். இந்த வாசகம் தான் வந்து ஹிலால் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு லஹ்வியில் வந்து அர்த்தம். சரி, இது எப்படி வந்து இந்த பிறை பார்ப்பதற்கு என்று சொல்லப்படக்கூடிய இதில் வந்து மாறி வந்து வந்தது அப்படின்னு சொன்னால், ثم غلب عرف الاستعمال فصار يفهم منه رؤية الهلال ومنه سمي الهلال. இது பிறைக்காக வேண்டி பார்க்கப்பட்டு அது அப்படியே வந்து மருவி, எப்பொழுது வந்து பிறை என்பதற்காக வேண்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்பது வந்ததோ அந்த இடத்தில் இந்த ஹிலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு விட்டது. அப்போது முதல் சப்ஜெக்ட், முதல் டாபிக், இதுவரைக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து சொல்லிட்டு வந்த புறக்கண்ணால் என்று சொல்லப்படக்கூடிய இந்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் முதல்ல வந்து வெளியில் வரேன். இந்த அகக்கண் என்று சொல்லப்படக்கூடிய கருத்தே வந்து தவறு. இப்போ இங்கே வாங்க, ஃபசூமுல் ருயத்திஹி வ அஃப்திருல் ருயத்திஹி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசகத்தில் பிறையை உங்களுடைய அகக்கண்ணால், ஏன் அப்படின்னு சொன்னால், எஸ் அலூனக அனில் அஹில்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அஹில்லா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு புறக்கண் என்று தான் அர்த்தமே தவிர அகக்கண் அப்படிங்கிற அர்த்தம் வந்து வரவே வராது. வேணாக்க முஞ்சிதை எடுத்து பாருங்கள், இல்லை மற்ற இது டிக்ஷனரியில் எடுத்து பாருங்கள், லஹ்வி அர்த்தத்தை எடுத்து பாருங்கள், இதுக்கு அர்த்தமே வந்து இதுதான். இது என்னுடைய முதல் வாதம். அப்போ இது நாள் வரைக்கும் நாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், அகக்கண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்கள், அது வந்து கிடையாது, புறக்கண்ணால் பிறையை காண்பது. இப்போ அந்த ஹதீஸினுடைய முதல் தொடர், ஃபசூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி. நீங்கள் பிறையை வந்து கண்ணால் பாருங்கள், பிறையை பார்த்ததற்கு பின்னால் நோன்பை வந்து வைங்க, நோன்பை வந்து விடுங்க. இது முதல் சப்ஜெக்ட் வந்து முடியுது. இப்போ ஒரு சில சாரார் வந்து சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து அல்லாஹ் இந்த ரஆங்கிற வார்த்தைக்கு வந்து குர்ஆனில் பல இடங்களில் பல அர்த்தங்களில் வந்து புறக்கண் அகக்கண் அது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவரைக்கும் எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து ஒரு வார்த்தையை தான் வந்து பயன்படுத்துவான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை வந்து அங்கே வைக்க முடியுமோ அந்த அர்த்தத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு அர்த்தத்தை அங்கே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உண்மையிலே வந்து அர்த்தம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நோக்கத்தில் நம்மளால் பெற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இதுக்கு பதில் சொல்ல வந்தவங்க என்ன சொன்னாங்க, இதா ஜா நஸ்ருல்லா அல்லது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அங்கே வந்து என்ன அர்த்தம், அங்கே வந்து புறக்கண்ணுன்னு சொல்ல முடியுமா? இதே தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்துருக்கக்கூடிய அர்த்தம் என்பது அகக்கண்ணு தான், புறக்கண்ணு கிடையாது. இப்போ அங்கே போய் இந்த ராவுக்கு வந்து புறக்கண்ணுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால் இதை கொண்டு போய் நான் அங்கே வைப்பேன்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் உங்களுக்கு சரியான அர்த்தம் கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்காது. அப்போ என்ன அர்த்தம், எந்த அர்த்தத்துக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வந்து இதற்கு இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றாங்களோ அங்கனே நின்று பாருங்கள், உங்களுக்கு மார்க்கம் வந்து சரியாக தெரியும். முதல் சப்ஜெக்ட். ரெண்டாவது வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறாங்களா, பிறையை வந்து பார்த்தவங்களா வந்து இருந்திருக்கிறாங்களா, என்னைக்காவது வந்து சஹாபாக்கள் வந்து இதுக்கு ஆதாரம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இதுக்கு முன்னால் வந்து கேட்டாங்க. கட்டாயமாக நல்ல அழகான தெளிவான பதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை காணக்கூடியவர்களாக வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தது. ஹதீஸ் நல்ல தெளிவாக வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்திற்கு வந்து ஹதீஸ்கள் வந்து வர்றது, உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹ்மது, தபரானி, தாரிமி, அப்புறம் வந்து புகாரி. சரி, இந்த ஹதீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு முன்னால் 2 ஹதீஸ் வைக்கிறேன். முதல் ஹதீஸ் வந்து உபாதா பின் சாமித். இந்த ஹதீஸில் கால உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால, அவங்க வந்து சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅல் ஹிலால. நல்ல வாசகத்தை வந்து கவனிங்க, கொஞ்சம் அல்லாஹ்வுக்காண்டி நல்ல மனசை வந்து திறந்து வச்சுட்டு உட்காருங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅல் ஹிலால,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்தார்கள் என்று சொன்னார். ஏன்னாக்கா ஹிலால் என்ற அர்த்தத்துக்கு அர்த்தமே மகக்கண்ணால் பார்ப்பதுங்கிறது கிடையாது, புறக்கண்ணால் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறையை தங்களுடைய கண்களால் காணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் இங்கே ராவுக்கு புறக்கண்ணுங்கிற அர்த்தமே நம்ம சொல்ல முடியாது. அது இது அகக்கண்ணு சொல்ல முடியாது, புறக்கண் அப்படிங்கிற அந்த கருத்தில் சொல்லிட்டு பின்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபகால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற இந்த துவா ஓதுறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹதீஸை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கான அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தை வச்சிருக்கிறாங்க. இந்த கான என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை எங்கே தெரியுங்களா வரும்? ஒரு செயல் மாதி இஸ்திம்ராரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பதத்தை சொல்வதற்கு தான் இந்த அரபியில் இந்த கானங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எப்போவெல்லாம் ஹிலால் பார்க்குறாங்களோ, எப்போவெல்லாம் ஹிலாலை பார்த்தாங்களோ அப்போ பார்க்குறப்போலாம் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் எடுத்து பாருங்க, இதே அர்த்தம் தான், இதே வார்த்தையை தான் அங்கேயும் போடுறாங்க. சாதாரணமாக போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்திருந்தாங்கன்னாக்க இதா அல் ஹிலால் இப்படி தான் சொல்லியிருக்கணும். ஒருவேளை இதா ஐத்துமுல் ஹிலால் நீங்கள் பிறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபகூலு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், நீங்கள் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற இந்த துவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்துருக்கிறாங்க, பார்க்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. பல முறை இந்த சம்பவம் நடந்திருக்குது. நடந்ததை பார்த்து உபாதா பின் சாமித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சஹாபி சொல்றாரு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல முறை பிறையை பார்த்துருக்கிறாங்க. அப்போ இந்த பிறையை பார்ப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸூமு லிருயதி வ அஃப்திரு லிருயதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்தில் மக்களுக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்களும் பார்த்துருக்கிறாங்க. இது என்னுடைய ரெண்டாவது கருத்து. மூணாவது கருத்து வாங்க. இப்போ யாரெல்லாம் செய்தி என்பது பிறையினுடைய இந்த செய்தியை நம்ம பார்த்து தான் ஏற்றுக்கணும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இதுக்கு மாறா சொல்கிறாங்களோ, முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஒரு செய்தி என்பது நாள் என்பது ஒன்று, பிறை என்பது ஒன்று, சூரியன் என்பது ஒன்று, சந்திரன் என்பது ஒன்று. இங்கே வெள்ளிக்கிழமைனா அங்கே வெள்ளிக்கிழமை, அங்கே சனிக்கிழமைனா இங்கே சனிக்கிழமை, சூரியனுடைய நிகழ்வுகள் இப்படி மாறுது, சந்திரனுடைய நிகழ்வுகள் இப்படி மாறுது. இது எல்லாம் எதையுமே நான் மறுக்கலை. இந்த வார்த்தைகளில் எந்த ஒரு சாராம்சத்தையும் நான் மறுக்கலை. காரணம், இதில் உள்ள எதையாவது ஒன்று நான் மறுத்தேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் குர்ஆனில் உள்ள வசனங்கள் பல விஷயங்கள் நான் மறுக்க வேண்டி வரும். ஆனால் நான் உங்களுக்கு முன்னால் என்ன எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னால், குர்ஆனில் சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காண்பிக்கப்பட்ட 2-3 ஹதீஸுகள், அந்த ஹதீஸை உங்களுடைய கருத்துக்காக வேண்டி நீங்கள் அதை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. அதை ஒதுக்கி வைக்காமல் எடுத்து முன்னால் கொண்டு வாங்க. நான் 2 ஹதீஸை முன்னால் வைக்கிறேன். முதல்ல, எந்த சாரார் பிறை என்பது நம்ம ஊரில் தெரியாட்டியும் பரவாயில்ல, வெளிநாடுகளில் எங்கேயாவது தெரிஞ்சால் போதும், மக்காவில் தெரிஞ்சால் போதும், ஏன்னா ஒரே பிறை இன்னைக்கு 29நாக்கா அங்கே 29 தான், 24 மணி நேரத்தில் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆனோன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு தெரியும். அதனால் அங்கே பார்த்துட்டா போதும், அந்த பிறையினுடைய அடிப்படையில் நாம் இங்கே பெருநாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து உடையவங்களுக்கு முதல் ஹதீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் 3 ஹதீஸ் இருக்குதுங்க. அந்த 3 ஹதீஸையும் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கமும் இப்படி தான் இருந்தது. அந்த 3 ஹதீஸ் இதுதான். அதில் முதல் ஹதீஸ் பாருங்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். தரன்னாசு ஹிலால் ஃபஅக்பரது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ரஅய்துஹு ஃபஸாம அமரன் நாசு பிஸியாமிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபர் சொல்கின்றார், நான் பிறையை பார்த்தேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்க்குறார். பார்த்துட்டு போய் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஃபஸியாமிஹி, நோன்பை வைப்பதற்காக. இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது, முதல் பிறையை பார்ப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அல்ல அந்த மாதத்தினுடைய கடைசியில் இருக்கும் பொழுது ஒரு நபர் சொல்கிறாரு, பிறை என்பது பார்க்கப்பட்டது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷஹாதத், அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நோன்பை வைக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறாங்க. நல்ல ஹதீஸ் இது. முதல் நோன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் எந்த குறையும் இல்லை. அடுத்த ஹதீஸை பாருங்க. வானி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவங்க 2 பேர் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்ன உம்மத் லஹு அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன லக்பன் ஜாஉ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கூட்டம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்தது. ஃபஷஹிது அன்னஹும் ரஅவுல் ஹிலால பில் அம்ஸ், வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர்கள் எல்லோரும் சாட்சி பகிர்ந்தார்கள், கடந்த இரவில் அந்த பிறையை நாங்கள் பார்த்தோம் என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅமரஹும்,
சஹாபாக்களுக்கு வந்து கட்டளையிட்டாங்க, அன் துஃப்திரு, நீங்கள் எல்லாரும் வந்து என்ன செஞ்சுருங்க, நோன்பை வந்து விட்டுருங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்க வந்து நோன்பு வச்ச நிலையில் அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி வந்து பெற தெரிஞ்சிருக்குது, அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க அந்த பிரயாணத்தில் வந்தவங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருந்தவங்களுக்கு எங்கே அவங்க இருந்தாங்களோ மதீனாவில் அவங்களுக்கு பிற தெரியல. அப்போ அதனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்த உடனே ஃபஅமரஹும் அன் துஃப்திரு, என்ன செய்கிறாங்க, நீங்கள் முதல்ல நோன்பை வந்து விட்டுருங்க. அது 10 மணியோ 12 மணியோ 1 மணியோ 2 மணியோ எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுங்களா. ரெண்டாவது வந்து பாருங்க, ஃபைதா அஸ்பஹு, நீங்கள் ஒருவேளை காலை பொழுதை அடைந்து விட்டீர்கள், அதாவது நீங்கள் மறாத நாள் காலையில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் யகுது இலல் முஸல்லா, காலையில் என்ன செய்யுங்க, எல்லாரும் வந்து முஸல்லாவுக்கு வந்து ஈது பெருநாள் கொண்டாடுவதற்காக வேண்டி வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஹதீஸ் வந்து எதை சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் நோன்பினுடைய கடைசி பிறையை பார்த்ததுக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஷஹாதத்து. இதை வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இந்த 2 ஹதீஸை தான் நீங்கள் வந்து வளைச்சு என்ன செய்றீங்க, செய்தி என்பது எங்கிருந்து வந்தாலும் நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டோம்னா உலகம் முழுவதும் வந்து ஒரே பிறை, அந்த ஒரு பிறையில் தான் நாம் எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருத்தில் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதற்கு மாறாக இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, நல்ல சரியான ஹதீஸ், அதை யாருமே வந்து தொடரதில்லை. அந்த ஹதீஸை முன்னால் வைக்கிறேன். இதுதான் என்னுடைய இந்த டாபிக். இதனுடைய பின்னணியில் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து என்னென்ன கருத்துக்கள்லாம் சொன்னீங்களோ அதில் மறுப்புக்கள்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. இந்த ஃபக்துருல் லஹுங்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொன்னார், அப்படியே முற்றிலும் வந்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறான தவறான ஒரு கருத்து. முற்றிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்துக்கு ஃபக்துரு என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஒருத்தர் சொன்னார், நான் பேரெல்லாம் சொல்லலை, ஆனால் நோட் பண்ணினேன், இது பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த கருத்தை வந்து இன்றைக்கி எடுத்து பாருங்கள், இந்த புகாரி எடுத்து பாருங்கள், இந்த உள்ளே வச்சிருக்கிறேன் நான். அந்த ஃபக்துரு என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஃபஅக்மிலுல் இத்தா அப்படிங்கிற வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதத்தை நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்குங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு தான் வந்து இந்த ஃபக்துரு லஹு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கணித்து கொள்ளுங்கள்ங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு கருத்துலையும் வந்து அங்கே சொல்லப்படலை. வேறு எந்த ஒரு சஹாபி இதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி அறிவிக்கவே இல்லை. ஒன்று, எந்த ஒரு இடத்துல வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வந்து ஒரு வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்காமல் வந்து இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நாம் வந்து என்ன செய்யலாம், ஒரு கணிப்பு வந்து சொல்லலாம். விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வளர்ந்துருச்சு, ஒருவேளை வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததை இப்போ வந்துருக்கு அதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஆனால் எந்த இடத்துல ஒரு குர்ஆனுடைய வாசகத்துக்கு ஒரு வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வந்து சொல்லி காமிச்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் நம்மள யாருக்குமே அதிகாரம் கிடையாது அங்கே உள்ள வார்த்தைக்கு வந்து வேறொரு அர்த்தத்தை வந்து வைக்கிறது. இது நம்ம ஜம்மியாவுடைய கொள்கையும் கூட பயோடேட்டாவிலலாம் இருக்குது. குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும் எதை சொல்கின்றதோ அதைத்தான் நாம் வந்து சொல்லுவோம், அதைத்தான் நம்ம வந்து செய்வோம். இதுதான் நம்மளுடைய கொள்கை. அதனுடைய அடிப்படையில் உங்கள் முன்னால் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். மறுக்கக்கூடிய செய்தி, அதாவது வந்து எந்த ஹதீஸை வந்து இதற்கு மாறாக வந்து நாம் சொல்லக்கூடியதாக வந்து இருக்குதோ அந்த ஹதீஸை வந்து இன்றைக்கி எல்லாரும் வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் மறுக்கிறாங்க, என்ன காரணத்துக்காண்டி மறுக்கிறாங்க, அதில் உள்ள உண்மையான நிலவரம் என்ன, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். குறைப் வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்து பாருங்கள் முஸ்லீமில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்து நல்லா தெரியும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஷாமுக்கு வந்து வர்றாங்க. தங்களுடைய தேவைகளை எல்லாம் வந்து முடித்ததற்கு பின்னால் ரமலானுடைய முதல் பிறையை வந்து பார்க்குறாங்க. எப்படி கதைத்து ஹாஜத்தஹு வஸ்தஹல்ல அலா ரமலான வ அன பிஷாம், நான் என்னுடைய தேவைக்காக வேண்டி வந்தேன், வந்ததுக்கப்புறம் என்னுடைய தேவைகள்லாம் வந்து முடிந்ததுக்கு பின்னால் ரமலானுடைய முதல் பிறையை நான் ஷாமில் இருந்த நிலையில் அடைகின்றேன். அடையும் பொழுது ஃபரஐத்துல் ஹிலால லைலத்தல் ஜும்ஆ, நான் அந்த வெள்ளிக்கிழமை இரவு வந்து நான் அந்த ரமலானுடைய முதல் பிறையை வந்து பார்த்தேன். பார்த்ததும் சும்மா கதிம்தல் மதீனா, எப்போ ஃபி ஆஹிரி ஷஹர், நான் மதீனாவிற்கு வந்து அந்த மாதத்தினுடைய கடைசிக்கு வந்து நான் வந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம், முதல் பிறையை அவர் ஷாமில் வந்து பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதம் முழுவதும் வந்து அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, நோம்பில் மற்ற நிலையில் எங்கெங்கேயே இருந்தவர் வந்து அந்த கடைசி இரவுக்கு வந்து வர்றப்போ வந்து கடைசி அந்த இதுக்கு வந்து மதீனாவுக்கு வந்து வர்றாரு. இப்போ மதீனாவில் வந்து யார் இருக்கின்றா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அன்ஹுமா ஃபீ தக்ரி ஹிலால் ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஹிலால் பிறையை பார்த்ததை பற்றி. அப்போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்கும் பொழுது மத்தா ரஅய்துமுல் ஹிலால், அவங்கக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்போ வந்து ஹிலாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ரஅய்னா லைலத்தல் ஜும்ஆ, நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், ஜும்ஆவுடைய இரவில் வந்து அந்த பிறையை வந்து பார்த்தோம். அந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபகால அந்த ரஅய்தஹு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் கண்ணால் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க ஃபகுல்து நஅம், இல்லை குறைப் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஆவியாவுடைய இது, முஆவியா வந்து குடல்
சரி சரி இல்லை சரி, என்னுடைய நேரம் முடிய போது அது கடைசி குறை சரி அப்படியே வைங்க. இப்போ அந்த கடைசியில் உள்ள தொடர் என்ன தெரியுங்களா? நாங்கள் பிறை வந்து கண்ணால் பார்த்தோம், கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் நோன்பை வச்சோம், கடந்த இரவில் தான் நாங்கள்லாம் வந்து வச்சோம் அப்படின்னு சொல்லி முழுமையாக வந்து சொன்னதுக்கப்புறம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ஒரு வார்த்தையை வந்து கேட்குறாங்க. ஃபகுல்து அவுலா தக்தஃபி பிருயதி முஆவியாவும் அவரை சார்ந்தவர்களும் பார்த்த இந்த பிறை என்பது உனக்கு போதாதா? இதில் இன்னொரு அறிவிப்பு ஒன்று வருது. அந்த அறிவிப்பில் வந்து ராவிக்கு வந்து ஷக்கு, சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தோன்னா அவலா நக்தஃபிங்கிற வார்த்தை வந்து இருக்கு. அவர் பின்னால் சொல்கிறாரு, அவர் தக்தஃபினாரா நக்தஃபினாரான்னு சொல்லி தெரியல. அப்போ இந்த வாசகம் வந்து அந்த ஒரே ஹதீஸில் வந்து சொல்லப்படுது. இப்போ சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, ஏப்பா நான் பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய சமுதாயம் பார்த்தாங்க, நாங்களாம் நோன்பு வச்சோமே, இந்த சம்பவம் வந்து சாட்சி வந்து உனக்கு போதாதான்னு சொல்லி கேட்டப்போ வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க, அழகான வாசகம். எப்படிப்பட்ட வாசகம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபகால லா ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே வந்து எங்களுக்கு இது வந்து தேவையில்லாதது, நாங்கள் அதை வந்து ஏற்றுக்க மாட்டோம். காரணம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ இந்த ஹதீஸில் வந்து தாவீலில் வந்து நிறைய போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு வந்து 29 இருந்துச்சு, அவங்க 30 வந்து முடிச்சுட்டு வந்தாங்க. 30 முடித்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு 29 இருந்துச்சு. அதனால் இங்கே பிறை வந்து பார்க்காதன் காரணத்தினால இவங்க 30 வந்து ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாவீல்கள் எல்லாம் சொல்லப்படுது. ஆனால் இந்த ஹதீஸை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பதற்கு உள்ள காரணங்களில் 2 காரணம் வந்து சொல்கிறாங்க. ஒன்று, இந்த ஹதீஸ் வந்து ஹபரே வாஹித். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஹபரே வாஹித் என்ற அடித்தரத்தில் தரத்தில் வந்து இருந்ததன் காரணத்தினால முஆவியாவுடைய இந்த கூற்றை, இந்த ஹதீஸை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். முதல் சான்று. அதாவது வந்து மறுப்புதாரர்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்து. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஹதீஸ் வந்து இதுக்கு முன்னால் வந்து சொல்லப்பட்ட ஹதீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாகன கூட்டம் என்பது வந்தது, அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொன்னதுக்கப்புறம் வந்து உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கட்டளையிட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸுக்கும் வந்து வச்சு பார்க்கும் பொழுது நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்படலை. அப்போ இதுதான் வந்து சரியான ஹதீஸு. சரிங்களா? இப்படி ஒரு 2 வாதத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த 2க்கு மாத்திரம் நான் பதிலை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னால் இந்த தலைப்பில் இன்னும் 2-3 பேர் பேசுகிறாங்க. அவங்க வந்து உள்ள குறைகள் நிறைகள்லாம் வந்து பேசுவாங்க. ஏன்னா டைம் இல்லைங்கிறனால நான் சுருக்கமாக வந்து சொல்லிடுறேன். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து நேரடியாக சம்மந்தப்படலன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வாசகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை அறவே வந்து நாம் வந்து ஒதுக்கணும். காரணம் என்ன? ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுக்கு சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவுலு, ஃபேலு, இக்ரார், அதாவது வந்து தக்ரீர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னது, செஞ்சது, அங்கீகாரம் கொடுத்தது, இது 3க்கு தாங்க ஹதீஸ்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஹதீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்படித்தான் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே தவிர, இந்த கட்டளை என்பது இட்டது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கட்டளையிட்டு இருக்காங்கன்னா அது எதில் வருது? சொல்லில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் தானே கட்டளை அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சொல் என்பது அமரனா, எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கியத்தில் வருவதன் காரணத்தினால இந்த ஹதீஸு அந்த ஹதீஸுக்கு சரிசமமாக வந்து வருது. ஒன்று. ரெண்டாவது காரணத்தை சொல்லி, எது? ஹபரே வாஹித் அப்படிங்கிறாங்க. ஹபரே வாஹித்னா என்ன தெரியுங்களா? இந்த சாட்சி வந்து சொல்ல வர்றாங்க பாருங்க, அந்த சொல்லப்படக்கூடிய நபர் வந்து ஒரே ஒருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி இருப்பதன் காரணத்தினால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து என்ன செஞ்சுட்டாங்க? இதை வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முற்றிலும் வந்து தவறான ஒரு கருத்து. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஷரஹ் முஸ்லீமில் வந்து இமாம் நவவி வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இதுக்குள்ள கருத்தை வந்து என்ன கருத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து மறுத்தார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லும் பொழுது அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆவியாவுடைய அந்த கருத்தை மறுத்தது என்பது ஹபரே வாஹித் என்று சொல்லப்படக்கூடிய கருத்தினால் அல்ல, மாறாக அவர்கள் வெகு தொலைவில் இருந்து கொண்டு வந்த அந்த செய்தி என்பது இவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற காரணத்தினால். இந்தாங்க அதுக்கு மற்ற அப்படியே நான் தர்றேன், பார்க்குறவங்க வந்து பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஷரா நபவியில் வந்து பாப் வந்து எப்படிங்களா இருக்குது? பயானு அன்னலி குல்லி பலதின் ருயத்தின் அன்னஹும் இதா ரவுல் ஹிலால பி பலதின் லா யஸ்புது ஹுக்முஹு லிமா பஉத அன்ஹும். இதுதான் பாபு, பாடமே. இந்த பாடத்தில் வந்து இந்த குறைபினுடைய இந்த ஹதீஸுக்கு வந்து அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்த அந்த ஹதீஸ், அதாவது வந்து அந்த ஹபரே வாஹித் என்று சொல்லப்படக்கூடிய கருத்து வந்து யார் சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க, லாக்கின்ன வாஹிர் ஹதீஸி, இந்த ஹதீஸினுடைய வெளிப்படையான கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது அன்னஹு லம் யுரத்தஹு லிஹாதா,
இவங்க இந்த காரணத்தை, அதாவது வந்து இந்த ஹபரே வாஹித் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்தை கொண்டு அவங்க வந்து என்ன செய்யலை, மறுக்க கிடையாது. ரெண்டாவது இன்னமா ரத்தஹு அவங்க ஏன் வந்து அதை மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், லி அன்ன ரூய அந்த பார்ப்பது என்று சொல்லப்படக்கூடியது, அந்த பிறையை பார்த்து அவங்க இந்த சம்பவம் லா யஸ்புது ஹுக்முஹா அந்த ஹுக்கும் அந்த சட்டம் என்பது செல்லாது ஃபி ஹக்கில் பஈதி தூரத்திலிருந்து கொண்டு வந்ததுன்னு காரணத்தினார். தூரம்னா எங்க, இவர் மாவியா எங்கே ஷாம்லேருந்து கொண்டு வர்றாரு செய்தியை, இவங்க எங்கே இருக்கிறாங்க, இதில் இருக்கிறாங்க, மதீனாவில் வந்து இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த ஷாம்லேருந்து கொண்டு வந்த அந்த பிறையினுடைய விஷயத்தையும் வந்து நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையினுடைய அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுத்திருக்கின்றார்கள் என்பது அவங்களுடைய சுயநல கருத்து அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கிற ஒரு காரணத்துக்காண்டி சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த அடிப்படையில் இப்போ நான் சொன்ன இந்த கருத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிற எல்லா ஹதீஸையும் பாருங்கள். லிக்குல்லி பலதின் ருயா அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹதீஸ்க்கான சாதாரண வந்து அந்த ஹிலால்னா கண்ணால் பார்ப்பது அப்படிங்கிற அந்த உண்மையான அர்த்தத்துக்குள்ள ஹதீஸினுடைய விளக்கம் வந்துடும். ஒவ்வொரு ஊருக்கும் பிறை இருக்குது. 24 மணி நேரத்தில் வந்து பிறை வந்து ரொட்டேட் ஆகுது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய பிறை என்பது பெருநாளுக்காக வேண்டி நீங்கள் வைக்கக்கூடிய பிறை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய ஊர்களில் கண்ணுகளில் வந்து பார்த்து தான் ஆகணும். இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரும், சரி இப்போ பிறையை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ தூரத்தில் எங்கேருந்து பார்த்தா எப்படி வந்து கணக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதில் வந்து சொல்கிறதுல வந்து வித்தியாசம் வருது. அல்ல சரி சரி, இந்த ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். அந்த எல்லை இருக்குது பார்த்தீங்களா, எல்லையை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஹதீஸில் வந்து இமாம் ஷவுகானி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த கருத்தை வந்து சொல்லும் பொழுது இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்களோ அந்த விளக்கத்தை சொல்லிக்கிட்டு வரும் பொழுது, இந்த ஷாம் என்பது எந்த திசையில் வந்து அமைந்திருக்கின்றதோ, அந்த மஷ்ரிகுல் மக்ரிப் கிழக்கு மேற்காக அமைந்திருக்கின்றது, மதீனா என்பது வந்து வடகிழக்காக வந்து அமைந்திருக்கின்றது. இதனுடைய காரணத்தினால் இவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ள தொலை தூரம் என்பது கிட்டத்தட்ட 700 மைலாக இருக்கின்றது. இப்போ இந்த 700 மைல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஃபாசிலா என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அந்த தொலை தூரத்தில் வந்து கணக்கிட்டு இவங்க வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்ததன் காரணத்தினால குறைந்தது வந்து எப்படிப்பட்ட நிலை என்பதை வந்து நாம் அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இமாம் ஷவுகானி வந்து சொல்லக்கூடிய அந்த கருத்து ஒரு 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் என்பது வரையறை. அப்படின்னாக்க அந்த கிலோமீட்டருக்கு உள்ள இந்த ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், யார் வந்து இந்த தொலை தூரத்தை வந்து நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். இதுக்கு உள்ள சரியான ஆதாரம் பாருங்கள், அதே ஹதீஸில் அதே வந்து திருப்பி வந்து சொல்லும் பொழுது எதற்காக வேண்டி மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சவுதியில் தெரியக்கூடிய ஒரு சில பிறைகள் வந்து இங்கே இதில் வந்து தெரியும், கேரளாவுடைய பார்டரில் வந்து தெரியும். ஆனால் அந்த பிறை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வந்து தெரியாது. அப்போ இந்த நிலையின் காரணத்தினால அதுக்கு ஒரு வரையறை இருக்குது, பிறைக்கு தெரிவதற்காக வேண்டி ஒரு சில வரையறைகள் தூரங்கள் இருக்குது. அப்போ அது மாதிரி அந்தந்த ஏரியாக்களுக்கு அந்தந்த வட்டாரத்துக்குள்ளே வரக்கூடிய இடங்களுக்கு இப்போ தமிழ்நாடு பொதுவாக இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரே நாளில் வந்து பிறை தெரியுதுங்கிற அப்படி நிலை வருது. அப்படிங்கிறப்ப அந்த ரூயாவை வைத்து ஒரு எல்லை நிர்ணயித்து அதுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். அந்த எல்லை என்பது எவ்வளோ வரணும்னா ஒரு 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு இன்னொரு ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் என்பவள் சரியான துணை இல்லாமல் 3 இரவுகள் வந்து பயண தூரம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய அந்த மசீரத்துள்ள சலாசாங்கிறதுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பார்த்தீங்கன்னா இரவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவு வந்து சொல்லும் பொழுது 20 ஃபர்ஸ்தக் வந்து சொல்கிறாங்க, அந்த மைல்னே வந்து சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய கணக்குப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி சரியான அர்த்தம் வந்து ஒரு 260 கிலோமீட்டருங்க 3 இரவுக்கு. இப்போ பாருங்கள், அப்போ அந்த மசீரத் என்பதுக்கு நல்ல வந்து அழகாக வந்து குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிருக்குது. நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் விட்டுட்டு இந்த ஒரு ஹதீஸை நம்ம விட்டதுனால இத்தனை விஷயங்களை வந்து நம்ம சுற்றி வர என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லாத்தையும் மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கு நேரம் வந்து முடிஞ்சிருச்சு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் சந்தர்ப்பம் கிடைச்சா சொல்கிறேன். அடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த விஷயத்தில் வந்து நல்லா வந்து திறந்து மனசை திறந்து வந்து ஒரு சிந்தனை செய்யுங்க. எந்த ஒரு ஹதீஸும் வந்து தவறாகக்கூடாது, விடுபட்டு போகக்கூடாது. எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸும் குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது வந்து நம்மளுக்கு விடுபட்டு போயிடக்கூடாது. அந்த கருத்துக்களை முன்னால் வச்சு சரியான முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்வளோ நேரம் எனக்கு கொடுத்த தலைவர் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, இதுவரை போன அமர்வுக்கும் வித்தியாசமான இந்த அமர்வு அதுதானா மாற்று கருத்து உள்ளவர் எடுத்து வச்சார். அதாவது கருத்து சொல்லக்கூடிய 2 விதமான கருத்து சொல்லணும். சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல வாரோங்கிறத மக்களுக்கு வைக்கணும். நான் என்னுடைய கருத்து இது நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆதாரம் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லியிருக்கிறான், இப்படி தான் சொல்லணும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே மார்க்கத்தை அவங்கவுங்க இது கொள்ளாத விஷயம் தெரிஞ்சு, அதனால் அவங்க சொல்லக்கூடிய இதை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது, அது முற்றிலும் தவறானது, அது சரியில்லை, இந்த வாசகங்கள் யூஸ் பண்ணக்கூடாது.
அது என்ன, அது அவங்களுக்கு மனசுக்கு புண்படக்கூடிய ஒரு இதாகிடும். நம்ம என்ன இதுவரை அப்படி யாரும் யூஸ் பண்ணல. ஆமாம், இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருக்குது, நான் புரிஞ்சு வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, நீங்களும் அதை விளங்குங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லணுமே தவிர நம்ம சொல்ல இதெல்லாம் தவறானது, இது முற்றிலும் குர்ஆன் ஹதீஸ் மாற்றமானது, அப்போ குர்ஆன் ஹதீஸ் மாற்றமானது, அப்போ அது வேறு மாதிரி போயிடும். இதை என்ன செய்யணும், தயவுசெய்து பேச்சில் வர்றது எல்லோரும் வர்றது, அதை நம்ம அதை அடுத்த முறையில் அது விடம் போடக்கூடாதுங்கிறது வேணா சொல்லிக்கணும். அப்படியா, யார் சொன்னாலும் செய்யலாம், யார் சொன்னாலும் அது சொல்லக்கூடாது, அதை தவிர்த்து பண்ணுங்கள். ரெண்டாவது, அடுத்த வரக்கூட இந்த சகோதரர் அவர்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறையை பார்த்தார்களா, பல சகோதரர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறையை பார்த்ததாக எந்த ஆதாரம் இல்லை என்று சொல்லும்போது சகோதரர் ஒரு ஹதீஸ் இங்கே சுட்டி காட்டினார். அந்த ஹதீஸு சரியான இதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதாரால் இல்லால இப்போ கால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்ங்கிறது இங்கே நம்ம சகோதரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறை பார்த்ததாக ஆதாரம் இல்லை என்று சொல்வது ரமலானுடைய பிறை, அதை கவனத்தில் கொள்ளலாம். ரமலானுடைய முதல் பிறையை அவர்கள் பார்த்ததாக எந்த ஆதாரம் இல்லை என்பது தான் இங்கே சுட்டி காட்டப்படுறது தவிர மற்ற மாதங்களை பற்றி இங்கே பேசலை. மற்ற கால ரசூலை பார்த்துருக்கலாம், பிறையை சொல்கிறீங்க, அதையும் என்ன செய்யணும், கவனத்தில் நம்ம கொள்ளணும்னு சொல்லி என்பதை நம்ம. ரெண்டாவது, அடுத்த வரக்கூடியவங்க அதை நோட் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம விளக்கம் கிடைக்கும். அது நம்ம ரெண்டாவது அகக்கன் புறக்கன் சொல்லி இங்கே சுட்டி காட்டினார். அது 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 என்ன பார்த்துக்கிடுங்க. ரெண்டாவது, அப்படியே சரியாக இருந்தாலும் ஹதீஸ் வாங்கி பார்த்துக்கிடுங்க, சரியாக இருந்தாலும் அதுக்கு இந்த அர்த்தம் தான் நம்ம வரும். இந்த ரமலானுடைய பிறை பார்த்தாங்க. ரெண்டாவது, அகக்கன் புறக்கன் எங்கக்கூடிய வார்த்தை இங்கே யாராவது புழங்கினாலாம் தெரியல, அப்படி யூஸ் பண்ணப்பட்டுதா? அகக்கன் புறக்கன் என்பது யாரும் சொன்னதாக தெரியல. அதுக்கு அந்த இதுவரை அகக்கன்கிறது வேற, பார்வைங்கிறது வேறு. பார்வை பிற கணிதத்தின் அடிப்படையிலும் பார்த்து தான் அது என்னைக்கு உதிக்குது என்பதை பார்த்து தான் சொன்ன அந்த அர்த்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது. இதை அடுத்து வரக்கூடியவங்க அதை கவனத்தில் கொள்ளணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஆதாபுல் கலிமாத், ஆதாபு இல்காவுல் கலிமாத், அதாவது கலிமாக்களை முன்வைக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகளை நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள்ள, நேரத்தையும் பங்க்சுவாலிட்டியும் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று கேட்டு அடுத்தபடியாக நம்பர் 10 அப்துல் ரஷீத். லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் வாஃபிரி தம்பி காபிலி தௌப். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். மிக அருமையான ஒரு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சர்ச்சைகள் இதற்கு முன்னாடியே நடத்த வேண்டியது, ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இன்றைக்கு தான் அதுக்கு நேரம் அமைந்து விட்டது. இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கிறது. நேரம் ஒதுக்க வேண்டும். சமூகத்தில் உண்டாகக்கூடிய குழப்பம் அதை தீர்க்குவதற்கு நாம் எவ்வளோ நேரத்தை ஒதுக்கிவிட்டாலும் அது போதுமானதல்ல என்பது தான் முதல்ல என்னுடைய ஒரு கோரிக்கை. ஏனென்றால் இந்த விஷயத்துக்காக பல நாட்களையே ஒதுக்கி கொண்டு தான் நாங்கள் இந்த விஷயத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம இந்த நாள் இதுக்கு போதுமானதில்லைனால் இன்னும் ஒரு நாள் இதுக்காக ஒதுக்க வேண்டும் என்று தாய்மையுடன் முதல்ல கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, இங்கே முக்கியமாக சர்ச்சையில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் குறைபுடைய ஹதீஸ். காலையிலிருந்து யாரும் சொல்லலை, ஏன் சொல்லலைங்கிறத வருத்தத்தோடு இருந்தேன். ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு பகுதியிலையும் பிறையை பார்க்க வேண்டும், அந்த பிறையை அடிப்படையாக கொண்டு தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸுடைய இந்த ஹதீஸ் தான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்து அந்த தகவல் அடிப்படையில் செயல்பட்ட செய்தியையும் சகோதரன் சொல்லும்போது அந்த நேரத்தில் அதனுடைய தூரத்தையோ 700 கிலோமீட்டரோ 600 கிலோமீட்டரோ அங்கே வரவில்லை. சரி, இப்போ சகோதரன் சொன்ன மாதிரியே ஒரு 600-700 கிலோமீட்டர் வச்சா கூட இன்றைக்கு எங்கேருந்து அந்த கிலோமீட்டர் ஆரம்பிக்கணும்? பிறை பார்த்த இடத்திலிருந்து அந்த 600-700 கிலோமீட்டர் நம்ம கணக்கு போட முடியுமா? போட முடியாது. காரணம், பிறை வானத்தில் தான் இருக்குது. நம்ம பார்க்குறது தான் இங்கேருந்து இருக்கிறது ஒழிய 600-700 கிலோமீட்டர் கணக்கு போட்டு செயல்படுத்த முடியாது. ஒரு 2000 கிலோமீட்டர் வச்சாலும் செயல்படுத்த முடியாது. அப்போ அது ஹதீஸ் சஹீஹ் லைஃப் பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது
குறைபுடைய ஹதீஸை பற்றி இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸுடைய சட்டத்தை சொல்கிற இடத்திலேயே இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாரு, ஒரு சஹாபி அறிவிக்கும்போது ஹாக்கதா என்றோ அமரனா என்றோ கதா என்றோ சொல்லி அறிவிக்கக்கூடியதானால் அது ஹதீஸாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று ஹதீஸுடைய சட்டத்தில் ஒரு விஷயத்தை சொன்னதாக நான் படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை, அது சரியானதா, அது உசூல் ஹதீஸில் உட்பட்டதா என்று அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தினுடைய சர்ச்சைக்காக அது நினைவூட்டுறேன். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கதா ஹாக்கதா அமரனான்னு அமரனான்னு சொல்கிற இடத்துல இந்த இப்னு ஹஸமுடைய அந்த இபாரத்தின இல்லை இப்னு ஹஸமுடைய அந்த ரிவாயத்தை நான் படிக்கிறேன். இதா கால சஹாபியு அஸ்ஸுன்னத்து கதா வ அமரனா பி கதா ஃபலைஸ ஹாதா இஸ்னாதன் வலா யக்தவு அலா அன்னஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் அஹ்காம் ஃபி உசூலில் அஹ்காம் லி இப்னு ஹஸம் ஜுஸு வாஹித் சுஃபா 194. இந்த இது இன்ஷா அல்லாஹ் அது நான் ஒரு இபாரத்தை மட்டும்தான் படிச்சிருக்கு. அது சரியா தவறாங்கிறது நம்முடைய இந்த சர்ச்சையில் கொண்டு வர வேண்டும். இது எதுவாக இருந்தாலும் குறைபுடைய ஹதீஸ் நம்ம இது சொல்கிறதுக்கு மாற்று ஆதாரம் அல்ல. ஏனென்று கேட்டால் குறைவு சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறைவை விசாரிக்கிறாங்க. இப்போ நம்முடைய கொள்கையை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்ராஸிலேயோ இல்லாட்டி கேரளாவிலேயோ பார்க்கக்கூடிய பிறை பொருந்தாது என்று சொன்னால், இப்போ சகோதரனை சொல்கிறாரு என்கிட்ட, அந்த இடத்துல பிறையை பார்த்தேன், ஏன் நீங்கள் அந்த அடிப்படையில் செயல்படுறது இல்லைன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்களா என்றெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தது உண்மையாக இருந்தாலும் அது எனக்கு பொருந்தாது என்று நான் நம்பிட்டு இருக்கும்போது நான் தகவல் சொல்லக்கூடிய சகோதரனை விசாரிக்க வேண்டிய தேவையில்லை. விசாரிக்கிறதுலேருந்து என்ன தெரியுது, அவர் பார்த்தது உண்மையாக இருந்தால் அதன் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்ததினால தான் குறைபை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஹதீஸை படிக்கக்கூடியவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இமாம் ஷவுகானி அவர் இங்கே கோட் பண்ணார். இமாம் ஷவுகானி இந்த ஹதீஸை பற்றி சொன்னது, இந்த விஷயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஜ்திஹாதில் அவருக்கு தப்பு வந்திருக்கலாம். நைலுல் அவ்தாரில் இமாம் ஷவுகானி சொல்கிறாரு, இஜ்திஹாதில் இப்னு அப்பாஸுக்கு வந்த தப்பு தான் இது சரியான சட்டம் அல்ல. அதனால் நைலுல் அவ்தாரில் இந்த விஷயம் இருக்குது. அதனுடைய பிரிண்ட் நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இமாம் ஷவுகானி இது பல விஷயங்களை சொல்லி இதை எதிர்க்கிறார். என்ன சொல்கிறாருனால், இது ஒரு விதத்தில் பார்த்தா ஒரே ஒரு சாட்சி மட்டும் கொண்டு வரக்கூடிய விஷயம் எதுக்கு பொருந்தாது, அது பெருநாள் கொண்டாடுறதுக்கு அது பொருந்தாது. 2 சாட்சி தேவை. அப்படியானால் ஒரு சாட்சி இருக்கிறதுனால இப்னு அப்பாஸ் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் இது சாதாரணமான நம்ம அறிவுக்கு என்ன தெரியுது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறைபை விசாரிக்கிறதில் இருந்தே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு முயற்சி செய்கிறார், அந்த தகவல் உண்மையா, அந்த உண்மையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுறாங்க. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் ஒரு இடத்திலிருந்து பிறையை பார்த்து வந்தவர்களிடத்தில் தூரத்தை கேட்கல, எங்கேருந்து நீங்கள் வந்தேங்கிற கேட்கல, அது இல்லாமல் எடுத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் மேலாக குர்ஆன் என்ன சொல்லுது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரா ஃபல்யசும்ஹு. இந்த ஆயத்து பல சந்தர்ப்பத்திலே தப்பாக பயன்படுத்தக்கூடிய அடைகிறது என்று அல்ல. ஷஹீதா என்பதற்கு சாட்சி. பார்த்தாலும் ஒரு ஆள் சாட்சியாக முடியும், கேட்டாலும் ஒரு ஆள் சாட்சியாக முடியும், கணக்கு அடிப்படையிலையும் ஒரு ஆள் சாட்சியாக முடியும். அப்போ ரசூலுல்லாவுடைய காலத்தில் பார்த்தாதான் சாட்சியாக முடியும், வேற வழி கிடையாது. வேற எந்த வழியும் அன்னைக்கு இல்லை. 2 வழி தான் இருந்தது. ஒன்று பார்க்கணும், ஒன்று ஒவ்வொருவரும் பார்க்கணும். அது தேவையில்லைன்னு எல்லாரும் ஒத்துக்கிறதுனால அந்த விஷயம் நம்ம சர்ச்சைக்கு எடுக்க வேண்டிய தேவையில்லை. யாராவது ஒருத்தர் பார்த்தா போதும். இது மட்டும் இல்லை, நீங்கள் சர்ச்சை பண்ண வேண்டிய விஷயத்தில் இன்னொரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேணும். பழைய செலஃபுகளுடைய அகீதா, எல்லா செலஃபுகளுடைய அகீதாவை இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா தன்னுடைய தமாமுல் மின்னாங்கிற கிதாபில் அவர் எடுத்து சொல்கிறாரு, எல்லா செலஃபுகளுடைய அகீதா ஒரு இடத்துல பிறை பார்த்தால்
அது எல்லா மக்களுக்கும் போதுமானது. அதுக்கு அவர் என்ன ஆதாரம் கொடுக்கிறாரு? சூமு லிருயத்திங்கிறதுனுடைய சூமு என்பது பொதுவான கட்டளை. அது ஏதாவது ஒரு சஹாபத்தினோ இல்லாட்டி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஊரில் மக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது அல்ல. இல்லை, அது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் பொருந்து என்று சொன்னால் சூமு என்கிறது அம்ர் ஹாதிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களிடத்தில் சூமு லிருயத்திஹி, நீங்க பிறையை பார்த்து செயல்படுங்கள்னு சொன்னது நமக்கு எப்படி பொருந்தும்? அப்போ நம்மளும் அதில் சேர்ந்ததினால தான் அது பொருந்துருது. அப்போ நமக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கட்டளை இட்டது இங்கே இருக்கக்கூடிய நமக்கு கூட பொருந்தும் சொன்னால் ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கு தான் அந்த கட்டளை. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஈதை பற்றி சொல்கிற இடத்துல ஈது என்பது என்ன, அதே மாதிரி ஃபித்ரத் என்பது என்ன, அதே மாதிரி அரஃபா என்ன, அல் ஈது யௌம யஈது நாஸ். ஈதுன்னு சொன்னால் எல்லா மக்களும் ஈது கொண்டாடக்கூடிய நாள் தான். இந்த இடத்துல எல்லா மக்களும் சொல்லக்கூடாதுன்னு இப்போ வாதாட ஆரம்பிச்சிருக்கு. அப்படியானால் குர்ஆன் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிற இடத்துலையும் அதே மாதிரி குர்ஆனை பற்றி குர்ஆன் சொல்கிற இடத்துல ஹுதல் லின்னாஸ், எல்லா மக்களுக்கும் என்கிறது எல்லாருமே மொழிபெயர்க்கிறாங்க, எல்லா மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல குர்ஆனை பற்றி சொல்லும்போது மட்டும் ஒட்டுமொத்தமான மக்களுக்குன்னு சொல்கிறாங்க. பிறையை பற்றி வரும்போது மட்டும் நம்ம பழைய கொள்கையில் இருக்கிறதுனால அது மாற்றுறதுக்கு ஒரு பயம் வர்றதுனால தான் இது சொல்கிறது ஒழிய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸோ குர்ஆனுடைய வசனங்களோ சகோதரன் கேட்டார் கணிக்கிறதுக்கோ அது மாதிரி ஏதாவது கணிக்கிறதுனா வரக்கூடியது நீங்கள் கணிக்கிறீங்கிற வரக்கூடியதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியை யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்தில அல்லாஹ் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறதோ அந்த கணக்கு தான் சொல்றது ஒழிய வரப்போகக்கூடிய விஷயத்தை அல்ல சொல்றது. அது திருப்பி திருப்பி வர்றதுனால மறுபடியும் அது பார்க்க தேவையில்லைன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் பிறையை பொறுத்த வரைக்கும் பிறையுடைய சயின்ஸே பார்வையை அடிப்படையாக கொண்ட சயின்ஸ் தான். அந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது ஒப்சர்வேட்டரி தான், பார்வை தான் அடிப்படை. அப்போ பார்க்காம கணக்கு கிடையாது, பார்த்தாதான் கணக்கு போட முடியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும்னு நினைச்சா அல்லாஹ் ஒரு 10-15 சந்திரனை உண்டாக்கணும். இருக்கிற ஒரு சந்திரனை எல்லாருமே ஒரே டைமில் பார்க்கணும்னு நினைச்சா அது நடக்காத விஷயம். அதனால ஏதாவது ஒரு இடத்துல ஹிலால் உண்டாயிருக்குங்கிற உண்மையான அறிவு கிடைச்சால் அது போதுமானது என்றுதான் எல்லா குர்ஆன் ஹதீஸை விளக்கி இருக்கக்கூடியவங்களோட கொள்கை. அதுக்கு மாற்றாக ஒரு கொள்கை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஆதாரபூர்வமாக இல்லை. அதே மாதிரி இப்ப சொன்ன ரசூலுல்லாஹ் ஹிலாலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது தான். அதனுடைய பலவீனம் அது முன்கரல் ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ரிவாயத்தில் வரக்கூடிய ஆளுகளை பற்றி அறிவிப்பு இருக்கிறது. அப்போ அது ஒரு விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 29 அன்னைக்கு மேற்கில பிறை பார்த்தாங்க என்பதுதான் நீங்க கொண்டு வர வேண்டிய ஆதாரம். 29 அன்னைக்கு மேற்கில பிறை பார்த்தாங்களா? அது ரசூலுல்லாஹ் செஞ்சது இல்லை. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தும் சஹாபாக்களோட சுன்னத்தும் அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட சுன்னத்து என்ன, அவங்க பிறையை பார்த்து கொண்டே வந்தது தான். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற குழப்பம் என்ன தெரியுமா? பிறையை பார்க்கணுங்கிறது வாதாடுவாங்க, ஒரு மக்களும் பார்க்கறது கிடையாது. எனக்கே தெரியும், நாங்கள் பிறையை பார்க்கணுங்கிறது வாதிட்டு இருந்த காலத்தில் பிறையை பார்த்தது கிடையாது. யார் எந்த அமைப்பில் இருக்கிறதோ அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பிறை எங்கேயாவது பார்த்துருக்கா? சரி, கேட்குறவங்க எங்கே இருக்கும்? பிறையை பார்க்க போயிருப்பாங்களா? இல்லை, அவங்களும் ஆஃபீஸில் தான் உட்காடுறாங்க. அப்போ பிறை உண்டாகிற இடத்துல யாருமே பார்க்குறதும் கிடையாது, அதை கணக்கிடுறதும் கிடையாது. ஒருத்தர் வீட்டில் உட்காடுறாங்க, பதில் சொல்கிறாங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு, ஆமாம் பிறை பார்த்துருக்கு இப்படிங்கிறது. அது எந்த அடிப்படையில்? அது கண்ணால் பார்த்தது கிடையாது, தகவலில் ஃபோன் தகவல் அடிப்படையாக கொண்டு செயல்படுறாங்க. இதை விட குறைபுடைய ஹதீஸில் இன்னொரு விஷயம் இருக்கு. சுபுலு சலாமில் இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கிறது. சுபுலு சலாமில் குறைபே அடுத்த நாள் நோன்பு வச்சதாக இருக்கு. குறைபுடைய சாட்சி உண்மை இல்லைங்கிறதுக்கும் குறைபு உண்மையில பார்க்கலைங்கிறதுக்கும் அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்க அது சுபுலு சலாமில் பாருங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இந்த பிறையில் இருக்கு. ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை ஒரு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு நான் இது படிக்காம இருந்தேன். ஆனா எப்ப இன்னமன் நஸீஉ ஜியாரத்துன் ஃபில் குஃபர் என்ற ஆயத்தை பார்த்ததோ ஒரு குஃபர்ல நாம் போய்விடக்கூடாது. காரணம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடக்கூடியவங்க,
குஃப்ருன்னு சொன்ன உடனே எந்த பயம் இல்லாமல் செயல்பட்ட என்ன அர்த்தம்? சாதாரண சொல்லுவாங்க, நேற்று பார்த்தேன், முந்தா நாள் பார்த்தேன், அங்கெல்லாம் என்ன நடக்குது? ஒரு ட்ரெயினில் வந்து பாம்பு வச்சிருக்குன்னு தகவல் வந்த உடனே ட்ரெயினை நிப்பாட்டுறாங்க, ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ₹1 காயின் பாக்ஸ் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணால் கூட கவர்மெண்ட் ஃபுல் ரெஸ்பான்ஸ் தர்றாங்க. அப்போ நம்ம ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த சமுதாயத்தை பார்த்து நீங்கள் குஃப்ரான செயலில் ஈடுபட்டிருக்கு என்று சொன்ன பிறகும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லி அசால்ட்டாக போக வேண்டிய விஷயமா இது? இல்லை, இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? நம்ம இதே வரைக்கும் படித்ததில் ஏதாவது தப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு ஆலிம், எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் எல்லா துறையிலையும் ஒரே மாதிரி அவர் படிக்க முடியாது. எல்லா துறையிலும் படிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட துறையில் நல்ல அறிஞராக இருக்கலாம். அதனால தான் இன்னைக்கு கூட சவுதியில் இருக்கக்கூடிய பல முஃப்திகள்கிட்ட நீங்கள் ஃபத்வா கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பல வருஷங்களாக படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? இந்த விஷயத்தில் என்னை விட இவர் வந்து ஒரு அறிஞர், நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நல்ல நசீகத்தோட வேற ஒருத்தரோட ஃபோன் நம்பர் தருவாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் என்னது, எந்த கேள்வியையும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 2 வருஷமோ தீன படித்தவங்க இப்படி ஃபத்வா கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நாங்கள் சொல்கிறது ஒரு ஃபத்வா கிடையாது. இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட குழப்பங்களும் இது மாதிரி ஹதீஸுகள் எல்லாம் தெரியுது. அறிஞர்களை நீங்கள் பாருங்க, நம்ம போய்கொண்டிருக்கிறது குஃப்ருக்கு போகிறதா என்று பாருங்க. ஹதீஸை பார்க்க சொன்னால் பலரையும் பார்க்கறது கிடையாது. செனது செக் பண்ணுங்கன்னு சொன்னால் செனது செக் பண்ணுறது கிடையாது. அது அப்படிதான். பிறைய பார்த்து தான் எடுக்கணும், பிறைய பார்த்து தான் நோன்பு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பிறைய பார்த்து எடுக்கிறது உண்டா? அது கிடையாது. பார்த்து தான் எடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க ரசூலுல்லாவுடைய ஒரு கட்டளை, அதே மாதிரி தான் செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடியவங்க பல ஹதீஸுகளையும் செயல்படுத்த முடியாது. ரசூலுல்லாவுடைய ஒரு வார்த்தையை அப்படிதான் செயல்படுத்தணும் சொன்னவங்க சொன்னால் அப்படி செயல்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நீங்க மலஜலம் கழிக்காதீர்கள், மாறாக நீங்க மேற்க பார்த்தோ கிழக்க பார்த்தோ அமருங்கள்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்கிறது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி செயல்படுத்துவேன்? இந்த இடத்துல தான் ஆலிம்கள் வந்து மார்க்கத்தை விளக்கும் போது மார்க்க சட்டங்களை 2ஆ பிரிக்கிறது. ஒன்று தஅப்புது, இன்னொன்று மாக்கூலுல் மானா. தஅப்புதுன்னு சொன்னா அதை அப்படியே செயல்படுத்தணும். இன்னொன்று வந்து மாக்கூல் மானா, சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய பொருள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்போ ரசூல்லா பார்க்கணும்னு சொன்னது என்ன? எந்த பார்வையும் இல்லாமல் ஒரு மொத்தத்தில் ஒரு கணக்கு போடக்கூடிய செயல்பாடை தடுத்து இந்த மாதம் எத்தனை இருக்கிறதுங்கிறது உறுதிப்படுத்தி தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற அழகான ஒரு கருத்தை தவறான விளக்கம் கொடுத்து ரசூலுல்லாவுடைய ஒரு நல்ல சுன்னத்தை வந்து தவறாக நாம் செயல்படக்கூடாது என்ற ஒரு ரிக்வஸ்ட் தான் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்க்காமல் நீங்கள் செயல்படக்கூடாது. நம்ம பார்த்து தான் செயல்படுறோம், ஒவ்வொரு நாளையும் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு வந்து பிறையை பார்க்கணும்னு சொன்னவங்க முதல் பிறை மட்டும் கரெக்டாக இருந்தாங்கன்னா 12 அன்னைக்கு வந்து பௌர்ணமியான பிறகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 12வது நாள் பௌர்ணமி ஆக மாட்டேன் என்று வானத்தில் பார்க்கக்கூடிய கண் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 12ஆம் தேதி பௌர்ணமியான பிறகும் ஒரு நோன்பு மிஸ் ஆகலை என்றது யாரை பார்த்து சொல்ல முடியும்? 2 நோன்பு 3 நோன்பு மிஸ் ஆனவங்க இருக்கிறாங்க. அப்ப தப்பு நடந்திருக்கா இல்லையா? தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தப்பு நடந்ததுக்கு காரணம் என்ன? இதான் கேள்வி. தப்பு நடந்திருக்காங்க நீங்க ஒத்துக்க வேண்டிய தேவையில்லை. காரணம் 14க்கோ 15க்கோ தான் பௌர்ணமி உண்டாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது கண்ணாலே யாருக்கு பார்த்தாலும் தெரியும். தப்பு நடந்திருக்கா இல்லையாங்கிறதல்ல கேள்வி. தப்பு நடந்ததுக்கு காரணம் என்ன? இதான் கேள்வி. காரணம் என்ன? ஒவ்வொருத்தரும் தத்தமது பகுதியில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அடம்பிடிப்பு ரசூல்லா கத்துத்தராத ஒரு சுன்னத்து. அதனாலதான் இந்த செயல்பாடுல வந்து தவறாக போய்கொண்டிருக்கிறது. அதனால எல்லா பழைய கால செலப்புகளோட அக்கீதா, குர்ஆன் சொன்ன அஹில்லா, அதே மாதிரி குர்ஆன் சொன்ன மன்சில், இதை பார்த்து அதன் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிச்சா இந்த 600-700 கிலோமீட்டர்லாம் வராது. ஏன் தெரியுமா? சவுதி அரேபியாவில் கூட 600-700 கிலோமீட்டருக்கு தூரம் சவுதி அரேபியாவில் மட்டும் இருக்கிறது, பல பகுதியிலையும். அப்போ ஒரு இடத்துல சவுதி அரேபியாவில் ஒரு பிறை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட இன்னொரு எண்டில் செயல்பட முடியாதுன்னு வரும். அப்போ முதல் பிறை அங்கிருந்து அந்த குழப்பம் ஆரம்பிக்கும். இது இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஆலிம்கள் டிக்ளேர் பண்ணணும் 600-700 கிலோமீட்டர் தான் ரசூலுல்லா சொல்லி தந்த வழிமுறை. அப்பயாவது இங்கே பார்த்த பிற சேலத்தில் எடுக்காமல் இருக்கிறதும் இங்கே பார்த்த பிற கோயம்புத்தூரில் எடுக்காமல் இருக்கிற ஃபித்னையாவது கம்மியாகும். ஆனால் இது இந்த விஷயத்தில் சொல்றது செயல்பாடு வரும்போது நாங்கள் எல்லாம் பார்த்தா தான் செயல்படணுங்கிறது தலைகீழாக செயல்பாடு. ஒரே நேரத்தில் கவுலும் ஃபிஅலும் மாற்றமாக இருக்கிறது. கபுர மக்தன் இந்தல்லாஹி
அன் தகூலு மா லா தஃஅலூன் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. செயல்படக்கூடியது தான் சொல்லணும். நம்ம ஒன்று சொல்றது அதுக்கு மாற்றமாக செயல்படுது. அதே மாதிரி எங்கள் ஊரில் கேரளாவில் ஒரு குழப்பம் இருக்குது, அதை கூட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? பிறையை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் நாங்கள்லாம் பல தடவை போராடி இருக்கு, பல தடவை அடி வாங்கியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்துங்க பிறை பார்க்கணும்னு சொல்லிட்டு சரியான சுன்னத்தை பின்பற்றுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல தெரியுமா? இன்றைய தினம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே சந்திரன் அஸ்தமனம் ஆயிடும், அதனால இன்னைக்கு கணக்குப்படி பிறை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதன் பிறகு பிறையை பார்த்து தகவல் யாரு கொண்டு வந்தாலும் அது உண்மையாக இருந்தாலும் ஏத்துக்கிறது இல்லை, மறுக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மறுக்கிறதுக்கு கணக்கை பயன்படுத்துறாங்க. அதே நேரத்தில் அதே சந்திரன் இன்னைக்கு இத்தனை நிமிஷம் வானத்தில் இருக்கும் என்று தெளிவான கணக்கு படித்த பிறகும் அடுத்த நாளே ஒன்னாக்காமல், அடுத்த நாள் நோன்பு ஆரம்பிக்காமல், அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடாமல் நெசி செய்து கொண்டே இருக்கிறது. இது பிற்காலத்தில் தான் எங்களுக்கு இது தெரியுது, அதனால நாங்கள் மாத்திட்டோம். அதனால ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கணக்கை மட்டும் பேஸ் பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் நீங்க பார்த்து செயல்படக்கூடும் போது ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரியே தகவல் அடிப்படையில் வாங்க. இல்லைனால் ரசூலுல்லாஹ் சொன்னதினுடைய பொருள் உணர்ந்து இது தெளிவாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் செயல்பட ஆரம்பித்தால் எந்த குழப்பமும் இதில் ஏற்படாது. இதுதான் செலஃபுகளோட அக்கீதா. அதான் நான் சொல்றது, இதுதான் செலஃபுகளோட அக்கீதா. இது இன்னைக்கு அலிமணிஃபானோ இல்லை ஏர்வாடி சிராஜோ இல்லைன்னா அது போன்றவர்கள் ஆரம்பிச்சு வச்ச ஒரு கொள்கை அல்ல. இதுதான் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறது. அது பிற்காலத்தில் மறைக்கப்பட்டது. அது பிற்காலத்தில் வந்த சில ஆலிம்கள் எல்லாம் அவங்களோட அன்னைக்கு இருந்த அறிவினால அவங்க எழுதியிருக்கிற சில விளக்கங்கள் அதே மார்க்கம் நினைச்சு நம்ம செயல்பட்டதுனால தான் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதனால எந்த ஒரு இதுவும் பிறையினுடைய தூரத்தில் இருக்கக்கூடிய பிறை எடுக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிறையை எடுக்கக்கூடாது, இப்படி இதெல்லாம் சட்டம் கொண்டு வர முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளில் உண்டாகக்கூடிய ஒரு தடவை உண்டாகக்கூடிய முதல் பிறை ஹிலாலு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மத்திலையில் இன்னைக்கு ட்ரிச்சியிலிருந்து சில நேரத்தில் இந்தியாவுடைய ஒரு லாஸ்ட் வரைக்கும் சவுதி அரேபியா வரைக்கும் ஒரே மத்திலையில் வரும். வேற சில சந்தர்ப்பத்தில் எப்படி வரும்? இதுக்கு பக்கத்து ஊரு கூட வராமல் இருக்கும். காரணம் மத்தில மாறும்போது ஊர்கள் எல்லாம் மாறும். அப்போ ஒரே ஊரில் பிறை எடுக்கலாம்ங்கிறது உண்மையிலே அறிவியலுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷரியத்துக்கும் மாற்றமானது. ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு பலதில் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய பிற அந்த பலதுக்கு தான் பொருந்தும், அதுக்கு அடுத்த பலதுக்கு பொருந்தாது என்ற ஒரு சுன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரல. அது நம்மளா கற்பனை பண்ணி உண்டாக்கி இருக்கு. அதனால இந்த சர்ச்சை இங்கே ஆரம்பம் தான் ஆயிருக்கு, முடியலை. ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து விரிவாக சர்ச்சை செய்ய வேண்டும். காரணம் இது குஃப்ர் இதில் இருக்கிறது. அதே மாதிரி பல அமல்களும் பாத்திலாகிறது. இத்திகாஃப் செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த லைலத்துல் கத்ர்ல இத்திகாஃப் பண்ண முடியாம ஆகக்கூடிய செயல்பாடுகள் இதில் இருக்கிறது. தராவி தொழுகை ஆரம்பிக்க வேண்டியதுக்கு முந்தைய தராவி தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் இருக்கிறது. இத்திகாஃப் முடிக்க வேண்டியதுக்கு முன்னாடியே இத்திகாஃப் முடிக்கக்கூடிய செயல்பாடுகள் நடக்கிறது. என்னைக்கு சாப்பிடுறது ஹராமாக்கி இருக்கிறதோ அன்னைக்கு ஹராமான தினத்தில் சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்னைக்கு இருக்கிறது. என்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராமாக்கி இருக்கிறதோ அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடிய செயல்பாடுகள் இது தப்பான நடக்கும். அப்போ மற்ற எல்லா விஷயத்தை விட இதுக்கு ஒரு 10 நாளோ 20 நாளோ ஒதுக்கி ஒரு விரிவான சர்ச்சையை பண்ண வேண்டும். எல்லாரும் திறந்த மனதோட இந்த விஷயத்தை அணுக வேண்டும். யாராவது முதல்ல சொல்றது மாற்றி சொல்றதோ இல்லைங்க அது மாற்றம் ஏற்படுத்துறதுல கூச்சப்படுறதை விட குஃபுர்ல போகக்கூடாது, ஹராமில் போகக்கூடாது, அமல்கள் பாத்திலாக கூடாது என்ற எண்ணம் தான் நமக்கு முக்கியம். நான் எல்லாம் முதல்ல ஹிஜ்ரா இலால் கமிட்டிங்கிறது ஹிஜ்டான்னு தான் நான் சொல்லிட்டு இருந்த ஆள். ஹிஜ்ரான்னு சொன்னாலே ஹிஜ்ரா அவங்க எதிலே சேராதவங்க, அவங்களை எதிலே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தேன். ஆனால் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இதில் விஷயம் இருக்கிறது. இதில் யூதர்கள் விளையாடி இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் விளையாடி இருக்கிறது, நம்மளோட பல அமல்களை அவங்க பாத்திலாக்கி கொண்டிருக்கிறது என்ற உண்மை தெரிஞ்சதுனால தான் இந்த விஷயத்தில் எவ்வளோ தெளிவாக பேசணும் படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இதில் இறங்கி இருக்கிறது. அதனால் இந்த சர்ச்சையை தொடர்ந்து தெளிவான முறையில் இதை கொண்டு போக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நேர்வழியிலே செயல்படக்கூடிய நல்ல அடியார்களை நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, சென்ற கருத்துக்கு மாற்று கருத்தாக ரஷீத் அப்துல் ரஷீத் அவர்கள் வழங்கியிருக்காரு. அடுத்து வருத்த கருத்து அதுக்கு நேரான கருத்தாக இருக்கலாம் என கருதுகிறேன்.
அடுத்தாவது நம்ம அடுத்து பேச வரக்கூடியவங்க முக்கியமான சில முலாஹலாத்துகளை மையமாக வச்சு அவங்க அமைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது மக்களுக்கு பிறை என்பது ஒன்றா பலதா? பிறை என்பது ஒன்றா பலதா? பிறை ஒரு தடவை உதிக்குமா பல தடவை உதிக்குமா? பிறை பார்த்த